வணக்கம். இதுதான் உங்களோட சிட்டி கேமிங் யூடியூப் சேனல், அன்னோபிமான் டெக் யூடியூப் சேனல். 2 சேனல்லையும் இந்த வீடியோ போடுவேன், அதனால் கோச்சிக்காதீங்க. எதில் பார்க்குறீங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, ஓகே. சரி, இன்றைக்கி ரியல்மி 7 ஃபோன் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ரியல்மி 7 ப்ரோ தான் வாங்கலான்னு பார்த்தோம், இருந்தாலும் டபுள் இல்லைம்மா. சரி, அது வரைக்கும் ஃபோனு கூட இலவசமாக 2 ஹெட்செட் வேறு கொடுத்தாங்க ஆஃபரில். சரி, தூக்கின்னு போயிடுவோமா? தூக்கின்னு வந்தாச்சு. உள்ளே இருக்குது ஃபோனுக்குள்ளே யார்? அக்ஷய் குமாரா இவர் தெரில, ஹீரோ பேர்லாம் நம்ம என்னத்துக்கு அவரை மறைச்சிட்ட தத்தி தூக்கிடலாமா? ஓப்பன் ஆகுடா. இன்னும் வீட்டாக இருக்கு. என்னடா கத்தி வச்சு கேரலையான்னு கேட்காதீங்க, கத்தியில் காமிச்சா என்ன ஆகிடுமோண்டா. பார்த்தீங்கன்னா பவுச், இலவசமான பவுச் இப்போலாம் வர எல்லா ஃபோன்லேயும் தர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாக்ஸு ரியல்மி சேஃப்டி கைடு. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் புக்காய என்னது இது? எல்லாம் நம்மளுக்கு என்னத்துக்கு இங்கிலீஷ் தெரியுமாண்ணா நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ரியல்மி க்யூக் கைடு. இது ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்றும் ப்ளே இல்லை, அது தேவை. ஃபோன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஓப்போ எஃப்ஐயோட கொஞ்சம் லைட்டாக தான் வெயிட், ரெண்டும் ஒரே வெயிட் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம். ஃபோன் வெள்ளை கலரில் தாறுமாறாக இருக்குது, பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள், டைப் சி கேபிள்னு நினைக்கிறேன். எஸ், டைப் சி கேபிள். அது ஓரமாக வச்சுட்டு எவ்வளோ பெருசு குண்டமாக சார்ஜரால் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. சுவிட்சில் என்னால் போடவே முடியலைங்க சார்ஜு. சுவிட்சில் சார்ஜை போட முடியல, பார்த்தாச்சு. இங்கே சைட் ஸ்க்ரீனு ஃபிங்கர் பிரிண்ட்டு, அதெல்லாம் பெஸ்ட்டு ரியல்மி. ஓப்பன் ஆகும்போது இப்படி தான் ஓப்பன் ஆகலை. கடையிலே ஓப்பன் பண்ணிட்டுனாங்க வேறு. கடையில் ஓப்பன் பண்ணிட்டுனாடா தருவேன், கதறினேன். இது ஓப்பன் பண்ணாதீங்க சார், நான் எங்கள் வீட்டை போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எங்கள் தரக்கூடாதுன்ட்டாங்க. அதனால சரி பண்ணிட்டு போங்கய்யா அப்படின்னு பண்ணிட்டோம். இப்போ நாம் ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வச்ச ஒன்றா வந்துடுச்சு. திருப்பி ஆஃப் பண்ணுவோம். சைடு ஃபிங்கர் பிரிண்ட் ஓரளவுக்கு ரொம்ப நல்ல ஸ்பீடாகவே ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா வேறு லெவல். இப்போ இன்டர்நெட் ஸ்பீடை டெஸ்ட் பண்ணிடலாம். எங்கள் இதில் அவ்வளோவும் கிராமம், அதனால் நெட்டு அவ்வளோ ஸ்பீடாக இருக்காது. இருந்தாலும் கிராமத்தில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். யூடியூப் அப்டேட் பண்ணி பார்ப்போமா? கொஞ்சம் லோடிங் ஆகுது. ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகுது. பார்த்தீங்கன்னா 24 ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் இருக்குது. 30%. பார்த்தீங்கன்னா 19 எம்பியில் காமிக்கிறேன் பாருங்கள். 19, 21 ஓரளவுக்கு எம்பி ஸ்பீடில் நல்லா தான் வருது. ஸ்பீடுக்கு குறைச்சல் இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்ல தவறு இருக்க இடமா பார்த்தா 5 எம்பி 6 எம்பிலாம் போகும் என்று நினைக்கிறேன். அடுத்து நம்ம கேமரா குவாலிட்டியை பார்த்துடலாம், கேம் குவாலிட்டியும் பார்த்துடலாம். கேமரா குவாலிட்டி ஃபஸ்ட்டு பார்ப்போம், கேம் குவாலிட்டி லாஸ்ட்டு. கேம் டெஸ்டிங் தனியாக கூட ஒரு வீடியோ வரப்போகுது. கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர் கேம் டெஸ்ட்டு. இப்போ பப்ஜி மொத்தம் லைட்டாக பார்த்துடலாம். இப்போ வீடியோ டெஸ்ட்டு எவ்வளோ கிளியரன்ஸாக வருதுன்னு அன்பாக்சிங் நம்ம பண்ண அன்பாக்சிங்கை வீடியோ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியராக தான் வருது. நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த வீடியோவை கிளியராக போகல, அதனால் எக்ஸ்போர்ட் கரெக்டாக ஆகலை, ஹெச்டி ஆகலை. அதனால் இதில் கொஞ்சம் ஹெச்டி குவாலிட்டி இல்லாமல் தான் இருக்கும். அப்படியே போய் இப்போ நம்ம கேமரா குவாலிட்டியை செக் பண்ணிடலாம். அப்படியே ஓப்போ எஃப்ஐ வச்சு தான் நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹெச்டி பாருங்கள். இப்போ வேறு எத்த ஒன்று நிற்கிறேன். இதை அப்படியே தூக்கிட்டு ஓப்போ எஃப்ஐயில் இருக்க குவாலிட்டி பார்க்கலாமா? அவ்வளோ பாருங்கள், என்னவோ ஒரு கர்மாந்திர குவாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹெச்டி. இப்போ தூக்கிட்டிங்கன்னா வேறு லெவலு. ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது 64 எம்பி தான். 64 எம்பி கேமரா குவாலிட்டி பாருங்கள். இருங்க, இந்த ஓப்போ எஃப்ஐயில் அப்பப்போ கிளியராக வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கேமரா குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது. அதனால் செல்ஃபி அண்ட் கேமரா அப்படி உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபோன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். தாறுமாறான ஃபோன். பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபோன். நீங்கள் வாங்குறதானா இது வாங்கலாம், 15,000 ரூபாய். நெக்ஸ்ட் இப்போ பப்ஜி குவாலிட்டி, பப்ஜி கேம் டெஸ்ட்டு சின்னதாக மட்டும் பார்ப்போம். பெருசாக இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு பார்க்கலாம். பப்ஜி
பப்ஜி மொபைல், கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர் 3மே நான் வச்சுருக்கேன். அதில் குறைச்சலே இல்லை. இதில் நான் லைவ் போகிறது இதில் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாம். நான் கேமிங்லாம் இதிலலாம் லைவ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஆரிசக்தி கேமிங்கில் நீங்கள் நோபி மாண்டக்கி யூடியூப் சேனல் தான் இந்த வீடியோலாம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா தாறு மாறு கொஞ்சம் ஸ்பீடாக தான் வர மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. ஏன்னா ஓப்போ எஃப்ஐயில் இவ்வளோ சீக்கிரமாக வராது. கட் பண்ணிட்டேன் கொஞ்சம், கவலைப்படாதீங்க. என்னடா அவ்வளோ சீக்கிரம் அடிச்சேன்னு கேள்விப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது ஓப்போ எஃப்ஐயை விட. நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னோடய ஆரிசக்தி கேமிங் யூடியூப் சேனலில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மேட்ச் மேக்கிங் கொட்டவனே வந்துடுச்சு. நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது, கவலை இல்லை. ஓகே ஃபுல், அதாவது கிளாசிக் அண்டு கிளாசிக்கில் மேப்பு எப்படி இருக்குன்னு கேம் டெஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஹெச்டி தாறு மரம் இருக்கு. எனக்கு பப்ஜி விளையாட தெரியாது, அதனால் பாருங்க. பப்ஜி தொடக்கூடாதுன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, இந்த வீடியோவுக்காக தொட வேண்டியதாக போச்சு. திருப்பிக்கிறேன். ஸ்பீடு ரொட்டேட்டிங்காக இருக்குது. இது ஓப்போ எஃப்ஐயில் 4-5 தடவை தந்தாங்க வருது. எனக்கு இதில் பிடிக்காத விஷயம் என்னென்னா மேலே இதில் மைனஸ் பாயிண்ட்டு நிறைய இருக்குங்க. அதை தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். சரியான மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இதோட வீடியோ முடிச்சிடலாம். பாய்.